ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம், தயிர் வடை. இதில் நான் இன்றைக்கு வடையை பெருசு பெருசாக போடாமல் சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு மினி தயிர் வடையாக பண்ணியிருக்கேன். இது டைம் நிறைய எடுக்கிற ஒரு டிஃபன் ஐட்டம் தான், பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3/4 கப்பு போல் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடணும். இப்போது தயிரை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1 நிமிஷம். அதுக்கப்புறமா அது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிக்கிற கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இதை நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிட்டோன்னா நமக்கு தயிர் மிக்சர் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் ஊற வச்சிருக்கிற பருப்புலேருந்து எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி குறைஞ்சது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு இதை நல்ல ஸ்மூத்தான மிக்சராக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி உருட்டி போடுற பதத்துக்கு இருக்கணும் மாவு. அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இங்கே கையில் தண்ணி தொட்டுட்டு இதை சின்ன சின்ன போண்டாவாக எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு லைட் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் மிக்சரில் இதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, சூட்டோடு சேர்க்க வேண்டாம். இதை நம்ம எல்லா போண்டாவையும் இந்த தயிரில் போட்டுட்டு இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு உங்ககிட்ட காரா பூந்தி இருந்ததுன்னா அது மேலே அப்படியே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.